ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இமான்ஸ் யூ. ஜேர்னி வந்து ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். நான் எப்படி வந்து இங்கேருந்து இப்போ வந்து நம்ம வந்து டாக்ஸி புக் பண்ணியிருக்கோம். நம்ம பிரவீன் ப்ரோ தான் வந்துட்டு நமக்காக வந்து டாக்ஸி புக் பண்ணியிருக்காரு. நம்ம சங்கோலார் வந்து தைச்சம் வந்து பிரவீன் ப்ரோ வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு இங்கேருந்து காலையில் 8:30 வந்து கிளம்புறோம். நமக்கு வந்து 9 மணிக்கு வந்து பஸ்ஸு. இப்போது நம்ம டாக்ஸியில் வந்து தைச்சங் பஸ் ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் மீட்டரில் வந்து எவ்வளோ என்டிடி அப்படின்றது வந்து போயிட்டே இருக்குது. இப்போது பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸில் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். எஸ்பெஷலி தைவான் பஸ்ஸில் டாய்லெட் இருக்குது. இதை பார்க்கவே வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் பஸ்ஸில் டாய்லெட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு தமிழ் படம் ஒன்று இருந்துச்சு. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தோட பேர் வந்து வடக்குப்பட்டி ராமசாமி. ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் ஒரு தமிழ் படம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மேட் இன் தைவான் வந்து ஒரு செமிகண்டக்டர் பேஸ்டு கண்ட்ரின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி செமிகண்டக்டரில் எழுதின மாதிரியே வந்துட்டு மேட் இன் தைவான் அப்படின்றத வந்து பொறிச்சு வச்சுருந்தாங்க. ஃப்ளைட்டில் சாப்பாடெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்றத. இப்போது நம்ம தைப்பேலேருந்து பேங்காக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேர்ந்துட்டோம். ஃப்ளைட்டில் போகும்போது சரக்கு, ஜூஸ் நமக்கு தேவையான எல்லாமே வந்து ஃப்ளைட்டில் கொடுப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இமான்ஸ் யூ. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா வந்துட்டு தைவானில் இருந்து நான் வந்து இந்தியாவுக்கு போகிறேன். இந்தியாவில் எங்கே போகிறேன் அப்படின்னா வந்து கேரளா போகிறேன். அதை வந்துட்டு நான் எப்படிலாம் வந்து இந்தியாவில் இப்போ நான் வந்து தைச்சங் சிட்டியில் இருக்கேன். இந்த தைச்சங் சிட்டியிலேருந்து எப்படி நான் வந்து தைவான் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், அங்கேருந்து எப்படி இந்தியாவுக்கு போகிறோம் அப்படின்றத வந்து இந்த விளாகில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜேர்னி வந்து ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். நான் எப்படி வந்து இங்கேருந்து இந்தியா வரேன் அப்படின்றது வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து டாக்ஸி புக் பண்ணியிருக்கோம். நம்ம பிரவீன் ப்ரோ தான் வந்துட்டு நமக்காக வந்து டாக்ஸி புக் பண்ணியிருக்காரு. நம்ம சங்கோலார் வந்து தைச்சம் வந்து பிரவீன் ப்ரோ வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு இங்கேருந்து காலையில் 8:30 வந்து கிளம்புறோம். நமக்கு வந்து 9 மணிக்கு வந்து பஸ்ஸு. டாக்ஸி புக் பண்ணிட்டோம். டாக்ஸி வந்து கீழே வந்து நிற்கிது. வாங்க ஃபஸ்ட்டு டாக்ஸியில் இருந்து தைச்சங் பஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து டாக்ஸியில் வந்து ஏறிட்டோம். இப்போ வந்து டாக்ஸியில் வந்து ஏறினதுக்கப்புறம் வந்து டாக்ஸியில் ஏறின உடனே வந்து இவங்க வந்து மீட்ரு பேஸ் தான் இங்கே பாருங்கள். டாக்ஸியில் ஏறினே வந்து 85 என்டிடி வந்து ஏறின உடனே வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கிலோமீட்டருக்கு வந்து 5 ரூபா ரிமைனிங்கு வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் இங்கே பாருங்கள் கூகுள் மேப் போட்டு தான் வந்து டிரைவர் எல்லாமே போவாங்க. இந்த டாக்ஸியில் பாருங்கள் இப்போ நம்ம வந்து தைச்சங் ட்ரெயின் ஸ்டேஷன் போகிறோம். இங்கேயுமே வந்து நிறையா போட்டிருக்காங்க. இதில் வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது, இது என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா டாக்ஸிலையுமே டிரைவரோட டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், அவங்க அட்ரஸ் எல்லாமே வந்து தைவானில் உள்ள எல்லா டாக்ஸிலையுமே கொடுத்துருப்பாங்க. நமக்கு எதுவும் பயமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அவரோட எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. வெளியே வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ தான் வந்து லைட்டாக வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு சிக்னலில் நின்றுட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் இவர் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேட்குறாரு, ஆர் யூ கோயிங் டு ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஆமாம் நான் ட்ரெயின் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்றத வந்து மறுபடியும் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவருக்கு வந்து சொன்னேன். அவர் வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பயங்கரமாக ஒரு ஃபேமஸான ஒரு கொரியா வெப் சீரிஸ் போட்டு போயிட்டுருந்தாங்க. அதை நான் அப்படியே பார்த்துட்டு அவர் கூடயே வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தேன். இந்த சைடில் வந்து மீட்ரு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ என்டிடி வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றது வந்து அதில் வந்து காமிச்சிட்டே இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து வந்துட்டோம். இந்த பாருங்கள் இந்த க்ரீன் கலரில் இருந்தால் அது வந்து யூ பஸ். இந்த யூ பஸ்ஸுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் வந்து அழகாக காட்டுறேன். இப்போ இதுதான் வந்து தைச்சங் பஸ் ஸ்டேஷன். நம்ம எங்கேருந்து வந்தாலும் இங்கே தான் வந்து ட்ராப் பண்ணி விடுவாங்க. இப்போது நம்ம வந்து 85க்கு வந்து ஏறினோம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 180 என்டிடி வந்து வந்துருச்சு. 180 என்டிடினா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300 கிட்ட வந்து வரும். அங்கே இருக்கிறது வந்து டொரோக்கோ மால். தைச்சங்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மால். டிரைவர் என்ன பண்ணுறாங்கன்னா சிக்னல் வந்து ரொட்டேட் பண்ணி கரெக்டாக வந்து யூ பஸ் ஸ்டேஷன் முன்னாடியே வந்து அழகாக வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஆல்மோஸ்ட் டோட்டல் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா வந்து 180 என்டிடி ஆச்சு. அவர்கிட்ட 180 என்டிடி கொடுத்துட்டு நம்ம வந்து டாக்ஸியில் இருந்து இறங்கி இப்போது ஏர்போர்ட்டுக்கு நம்ம எப்படி போகணுன்னா வந்து
யூ பஸ்ஸில் தான் போகணும். யூ பஸ் வந்து என்னென்னா கவர்மெண்ட் பஸ்ஸு, அதுதான் வந்து இங்கே வந்து யூ பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி போகிறோம். பஸ்ஸில் ஏறி நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்க நான் வந்து மறந்துட்டேன். அதனால் நம்ம 7-Eleven வந்துட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாங்கிட்டேன். ஒரு ப்ரெட்டும் அப்புறம் ஒரு ஜூஸ் ஒன்று 2 வாங்கினேன். இந்த பாருங்கள் 7-Eleven வந்துட்டு இது 2யும் பிடிச்சிட்டு நம்ம வந்து அடுத்து வந்து பஸ்ஸில் போவோம். ஏன்னா வந்து ஒரு 3 hours ஜேர்னி இது. இந்த 3 hours ஜேர்னி வந்து நமக்கு பயங்கரமாக பசிக்கல. ஏன்னா இது எங்கேயுமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக வந்து ஏர்போர்ட்டில் தான் கொண்டு போய் இறக்கி விடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் ப்ரெட் இது எல்லாமே வந்து வாங்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் இது வந்து ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து இது வந்து இருக்கும். ஒரு 100 மீட்டர் தள்ளி போனோன்னா வந்து பஸ் ஸ்டேஷன் இருக்கும். இந்த சைடில் பாருங்கள், இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மால். எல்லாருமே தைச்சங்கில் இருக்கவங்க வந்து அது வந்து பார்த்துருப்பாங்க. அந்த டாக்ஸி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா வந்துட்டு பஸ் ஸ்டேஷன் வந்துடும். இங்கே வந்து பாருங்கள், இதுதான் வந்து பஸ் ஸ்டேஷன். எல்லா பஸ்ஸுமே வந்து இங்கே வந்து இந்த க்ரீன் கலரில் தான் இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து டிக்கெட் வந்து நம்ம வந்து ரிசர்வ் பண்ணிட்டோம். இந்த பாருங்கள் பஸ் ஸ்டேஷன். இங்கே போயிட்டு நம்ம வந்து அந்த பஸ் டிக்கெட் காமிச்சோம் அப்படின்னா நம்ம பஸ் எப்போ வரும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து தைவானில் கொடுக்குற பஸ் டிக்கெட். இங்கே வந்து பாருங்கள், கரெக்டாக நமக்கு 9:01க்கு வந்து பஸ்ஸு. இதுதான் என்னோடய பஸ் டிக்கெட்டு. இந்தமாதிரி ரொம்ப சின்னதாக தான் வந்து பஸ் டிக்கெட் இருக்கும். இதுலேயே வந்து சீட் நம்பர் இருக்கும். இங்கே ரொம்ப ரஷ் இல்லாதனால நான் வந்து நமக்கு பிடிச்ச சீட்டில் வந்து நம்ம வந்து உட்காந்துக்கலாம். இந்த பாருங்கள், இது வந்து கிளியராக இருக்குது. தைச்சங்கிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா வந்து 350 NTD. எத்தனாம் தேதி? 25/3 போகிறேன். இவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு இந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்மளோட சூட்கேஸில் வந்து ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக நம்ம ஏர்போர்ட் போனோடனே டிரைவரே வந்து எடுத்து நம்ம கையில் வந்து கொடுத்துருவாங்க. அங்கே பின்னாடி இருக்க பாருங்கள், அந்த பின்னாடி இருக்க பஸ்ஸு தான் வந்து நம்ம பஸ்ஸு. இந்த பாருங்கள் 1623. இந்த பஸ்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து இந்த பஸ்லேயே வந்து எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு தான். இருந்தாலும் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த பஸ்ஸில் வந்து இருக்கும். இதை வந்து நான் பஸ்ஸுக்கு உள்ளே போன உடனே வந்து இதில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்து இந்தமாரி சூட்கேஸ் வந்து நம்ம லேபிள் ஒட்டி இங்கே கொடுத்துட்டோன்னா வந்து பஸ்ஸுக்கு அடியிலேயே வந்து இது வந்து எல்லாருமே உள்ளே வச்சுருவாங்க. நம்ம உள்ளே தான் கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. அதேமாதிரி நானும் என்னோடய ஸ்டிக்கரை ஒட்டி நான் வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டேன். இவர் வந்து டிரைவர் தான் இங்கே எல்லாமே. இங்கே வந்து பஸ்ஸில் வந்து கண்டக்டர் அப்படின்னு யாருமே தனியாக இருக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து டிரைவர் தான் வந்து பார்ப்பாங்க. இப்போ இந்த டிரைவர்கிட்ட வந்து நம்ம வந்து லேபிள் ஒட்டி சூட்கேஸ் கொடுத்துட்டோன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இதுதான் நம்ம சூட்கேஸ். இவர் வந்து அடுக்கி வந்து உள்ளே வச்சுடுவார். இப்போ இந்த பஸ்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃபை இருக்குது, USB போர்ட் இருக்குது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பஸ்ஸுக்கு பின்னாடியே வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், தைவானில் பஸ் எப்படி இருக்குன்னா வந்து என்ட்ரான உடனே வந்து டிரைவர் சீட் இருக்கும், கேமரா இருக்கும். டிரைவர் வந்து நம்ம கேமராவில் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து வாட்ச் பண்ணுவார். இங்கே எல்லாமே வந்து பாருங்கள், ஒரு டஸ்ட்பின் ஒன்று வச்சுருக்காங்க. மாடிப்படி ஏறி தான் வந்து மேலே போகணும். மேலே போனால் வந்துட்டு டிவி இருக்கும், 2 டிவி வச்சுருக்காங்க, கேமரா இருக்கும், டைம் ஓடிட்டுருக்கு. இந்த பஸ்ஸு சீட்டெலாம் பாருங்கள், நல்லா ஒரு ஃப்ளைட்டில் கூட இந்த மாதிரி இருக்காது. நல்லா கேப் விட்டு இருக்கும். இத்தனைக்கு இது வந்து தைவானில் உள்ள லோக்கல் கவர்மெண்ட் பஸ்ஸு. இதே வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும். இதுதான் வந்து தைவான்லேயே வந்து ரொம்ப பிடிச்சது. இங்கே பாருங்கள், இது வந்து எமர்ஜென்சி சீட்டு. இந்த சீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து டாய்லெட் இருக்கும். பஸ்ஸில் தைவானில் மட்டும்தான் வந்து நான் வந்து டாய்லெட் இருக்கிறதே பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், டாய்லெட் இருக்கும். நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது இருக்கும். வேறு லெவல் தைவான் கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கு வந்து 3 hours தான் ட்ராவல். இங்கே பாருங்கள், லைட்டு போட்டு காட்டுறேன். ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து பஸ்ஸுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. இது வந்து வேறு லெவல். நான் எங்கேயுமே வந்து பஸ்ஸில் வந்து டாய்லெட் பார்த்ததே இல்லை. ஆனால் தைவான் கவர்மெண்ட் வந்து வேறு லெவலில் வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பாருங்கள், ஏசி இருக்கும், லைட் இருக்கும், இண்டிவிஜுவலாக இருக்கும். இங்கே வந்து அந்த ப்ளூ கலரில் உள்ளது வந்து ஒரு பட்டன் இருக்கும். இப்போ நம்ம எந்த ஸ்டாப்பில் இறங்கணுன்னாலும் நம்ம அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்து அந்த ஸ்டாப்பில் வந்து இறங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு வந்து தனியாக ஒரு இது ஒன்று வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு முன்னாடி நம்ம எதுவும் புக்ஸு நம்ம எதுவும் வைக்கணுனாலும்
நம்ம அங்கே வந்து அது எல்லாமே வச்சுக்கலாம். கால் வைக்கிறதுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு கால் வலிச்சிச்சு அப்படின்னா வந்து கால் வைக்கிறதுக்கு ஒன்று இருக்கும். இப்போ பஸ் வந்து தைச்சங்கலேருந்து கிளம்பி நம்ம வந்து ஏர்போர்ட்டை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கோம். மழை லைட்டாக தூறிகிட்டே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்போது இது வந்து நம்ம அமுக்கணும்னா வந்து சீட் வந்து பின்னாடி போயிடும். இது வந்து நார்மலாக வந்து எல்லா பஸ்லேயுமே இருக்கும். இந்த பஸ்லேயும் இது ஒரு ஒரு சிறப்பு அம்சம். நமக்கு பேக் பெயின் இருந்துச்சுன்னா வந்து நம்ம லைட்டாக சாஞ்சிட்டு வந்து இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து இருக்கும். சீட் பெல்ட் இருக்கும். தைவான் பஸ்ஸில் வந்து கம்பல்சரி வந்து நம்ம வந்து சீட் பெல்ட் போடணும். இங்கே பாருங்கள், யூஎஸ்பி போர்ட் இருக்குது. நம்ம வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஃபோனுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே டிவி இருக்கும். ஏதாவது ஒரு சைனீஸ் படம் போடுவாங்க. நம்ம படம் பார்த்துட்டே வந்து நம்ம ட்ராவலை வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். இது வெளியே இருக்கிறது எல்லாமே வந்து மார்க்கெட். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து நம்ம தைச்சிங் சிட்டியை விட்டு நம்ம அப்படியே வெளியே போகிறோம். இது வந்து மெயின் சிட்டி. இந்த மெயின் சிட்டியிலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். இங்கே வந்து அந்த பைபாஸ் ரோடு இருக்கும். நம்ம பைபாஸ் போனான்னா வந்து அதுக்கப்புறம் ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே பாருங்கள், இவங்க கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு கரெக்டாக லைனப்பில் வந்து மழை பெய்யறனால ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு யூனிஃபார்மாக போகிறாங்க. ரொம்ப கஷ்டம்ல அவங்க வாழ்க்கை. பாவம், அந்த மழை காலத்துலேயும் கண்ணு தெரியாமல் அவங்க போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போது சிக்னலில் இருந்து நம்ம பஸ் வந்து எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. எனக்கு பயங்கரமாக பசிச்சிச்சு. அதனால் நம்ம வாங்கின ப்ரெட்டை வந்து சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி நான் அப்படி நேச்சரை ரசிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே உள்ள டாக்ஸிலாம் பாருங்கள், எல்லாமே வந்து யூனிஃபார்மாக எல்லோ கலரில் தான் இருக்கும். ப்ரெட்டை சாப்பிட்டுட்டே வந்து அப்படியே நேச்சரை ரசிச்சுட்டே அப்படியே நம்ம பயணம் வந்து இந்தியாவை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், வெளியே போகும்போது வந்து இப்போ நம்ம ஊரில் இது வந்து டபுள் டக்கர் பஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது பார்த்தோன்னா வந்து சென்னை, மும்பை இந்த மாதிரி சிட்டியில் தான் வந்து இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். தைவானில் நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பஸ்ஸை பார்த்தேன். அதான் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இது வந்து வீடியோ எடுத்தேன். இங்கே பாருங்கள், ஏதோ வந்து தைவானீஸ் மூவின்னு நினைக்கிறேன். அதோட ஆட் கொடுத்துருக்காங்க. சரியான நீளமான ஒரு பஸ்ஸாக இருந்துச்சு. நல்லாயிருக்கும் அந்த பஸ்ஸில் போகும்போது. சரியான நீளமான பஸ்ஸு, ஜாலியாக இருக்கும் அந்த பஸ்ஸில் போகும்போது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட், சில்லி சைன். இங்கே யாராவது சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆட்டோலாம் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு ஃபேமஸான இந்தியன் ரெஸ்டாரண்ட். இது வந்து தாய்ச்சங்கலையே வந்து ஒரு 5 பிரான்ச் இருக்குது. இங்கே நல்லாயிருக்கும். நான் வந்து சாப்பிட்ருக்கேன். பக்கத்துலேயே வந்து ஒரு நம்ம 7-Eleven ஒன்று இருக்குது. பஸ் வந்து அப்படி கிளம்பிடுச்சு. இங்கே பாருங்கள், சிட்டிக்கு நடுவில் வந்து எவ்வளோ மரங்கள் வந்து இருக்குன்னு. பெரிய பெரிய பில்டிங் இருக்குது. இருந்தாலும் மரத்தை அழிக்காமல் இவங்க வந்து அது பக்கத்துலேயே வந்துட்டு பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இயற்கையாக வந்து இருக்காங்க. இத்தனைக்கும் இது வந்து மெயின் சிட்டி. இந்த மெயின் சிட்டியில் வந்து எவ்வளோ மரங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பில்டிங்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து கட்டி வச்சுருக்காங்க. இன்ஜினியர் வந்து வேறு லெவலுங்க. இப்போது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து பைபாஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் வந்து பஸ் டிரைவர் வந்து பயங்கரமாக விரட்டி போயிடுவார். இப்போது டைம் பாருங்கள், 9:50, ஆல்மோஸ்ட் 9:48 ஆயிடுச்சு. நம்ம பஸ்ஸு எப்போ கிளம்பிச்சுன்னா 9:03க்கு கிளம்பிச்சு. நம்ம வந்து பைபாஸ் வந்து சேர்றதுக்கே வந்து 9:48 கிட்ட ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 40 நிமிஷம் 45 நிமிஷத்துக்கிட்ட வந்து ஆயிடுச்சு நம்ம சிட்டி விட்டு வெளியே வர்றதுக்கே. அவ்வளோ டிராஃபிக்கு, அவ்வளோ இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி வந்து இப்போ மேலே வந்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம டேரெக்டாக கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ண தேவையில்ல. போகிற வழியிலே பாருங்கள், பெரிய பெரிய ஆறுகள்லாம் வந்து இருந்துச்சு. பிரிட்ஜெலாம் வந்து சூப்பராக வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா தண்ணி தான் அவ்வளோக்கா இல்லை. இருந்தாலும் பார்க்கவே வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. மலைகளுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. இது இந்த மணல் ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ வந்து சிட்டியிலேருந்து கொஞ்சம் அவுட்டில் வந்து நம்ம வந்து தாண்டி போயிட்டே இருக்கோம். இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். வந்துட்டு கீழே வந்து பார்த்தோன்னா வந்து டிரைவர் வந்து இறங்கி எல்லாரோட சூட்கேஸு வந்து எடுத்து வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சூட்கேஸ் வந்து எடுத்து வந்து வெளியே வச்சுட்டாங்க. இங்கே எல்லாமே வந்து டிரைவர் தான் இண்டிவிஜுவலாக வந்து பண்ணுவாங்க. தனியாக கண்டக்டர், கிளீனர்னு சொல்லிட்டு யாரும் வந்து தனியாக கிடையாது.
டிரைவரே வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாப் வந்தோடனே இறங்கி வந்து நம்ம சூட்கேஸை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பஸ்ஸில் ஏறி போவாங்க. ஆல்மோஸ்ட் மழை பெஞ்சிட்டே இருக்குது. நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து டெர்மினல் 2க்கு வந்து வரணும். இங்கே வந்து டெர்மினல் 1 டெர்மினல் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இப்போ டெர்மினல் 1 அப்படின்னா வந்து ஜப்பான், கொரியா, சைனா இந்த மாதிரி இடத்துக்கு போகணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து டெர்மினல் 1ல் வந்து இறங்கி போகணும். இப்போது இந்தியா, பாகிஸ்தான் இந்த மாதிரி வந்து நம்ம சைடு வரணும் அப்படின்னா வந்துட்டு டெர்மினல் 2ல் வந்து இறங்கி நம்ம வந்து ஃப்ளைட்டுக்கு போகணும். இதை யாரும் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த டெர்மினலுக்கு வந்து நம்ம வந்து போகணும் அப்படின்றத வந்து ஃப்ளைட் டிக்கெட்டில் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கினதும் இந்த மாதிரி நம்ம உள்ளே போகணும். உள்ளே போனோடனே வந்து நிறையா வந்து ஸ்டால், ஃபுட் கோர்ட் எல்லாமே வந்து இருக்கும். நமக்கு வேணும்னா வந்து நம்ம இங்கேயே வந்து ஃபுட்டு வந்து வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி அவுட்டரில் போனீங்கன்னா வந்து 7-Eleven இருக்கும். நம்ம அங்கே போனால் வந்து ஃபுட்டு கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நல்ல ஃபுட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டீங்கன்னா வந்து ஃபுட்டு நல்லாயிருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் 7-Eleven இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வாங்கி சாப்பிட்றாதீங்க. கொஞ்சம் வெளியே போனோம் அப்படின்னா வந்து 7-Eleven இருக்கும். அங்கே நம்ம வந்து கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸில் வந்து நம்ம வந்து ஃபுட் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஒன் டே தானே, அதனால் நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் இங்கே வரவங்க எல்லாமே வந்து இங்கே தான் உட்காந்து ரிலாக்ஸாக வந்து சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெளியேருந்து வந்திருக்காங்க. எல்லாமே ஊருக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் செடிலாம் வச்சுட்டு ஒரு வேறு லெவல் ஒரு இதாக இருந்துச்சு. குழந்தைங்க விளாட்றதுக்குமே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கார்டன் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அது கீழே ஃபுல்லாகவே வந்துட்டு நிறைய ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இப்போது நம்ம மேலே போய் பார்ப்போம். மேலே போனால் வந்து ஏர்போர்ட் வந்துடும். இங்கே பாருங்கள் டிபார்ச்சர் ஹால் வந்துட்டோம். இதில் போனோம் அப்படின்னா வந்துட்டு மெதுவாக ஏறி மேலே போவோம். போனோம் அப்படின்னா வந்துட்டு இதுதான் வந்து ஏர்போர்ட்டோட மெயின் தாய்வான் ஏர்போர்ட் எம்ஆர்டி. போனோம் அப்படின்னா வந்து இன்னும் நம்ம கீழே போகணும். கீழே போனால் வந்து எம்ஆர்டி வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம இந்த ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா வந்து தாய் ஏர்வேஸில் போகிறோம். ஒரு இடத்துலையும் வந்து ஒரு ஏர்லைன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு நம்மளோட ஏர்லைன்ஸ் எது அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து நம்ம பேக்கோட வெயிட்டை வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இல்லைனா நம்ம வந்து போய் வெயிட் போடும்போது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், இங்கேயே வந்து நம்ம வந்து கரன்சி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாகவே வந்துட்டு நிறையா பேங்க் இருக்கும். நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனா வந்து நீங்கள் எந்த கண்ட்ரி போகிறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையுமே இங்கே பாருங்கள் பேக்கேஜ் வெயிட் போடுற மிஷின் இருக்கும். லைனாக இருக்கும். 1 2 3ன்ற மாதிரி ஒரு 3 இடத்துல வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எமர்ஜென்சினால் நீங்கள் லைனில் நின்று பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தடுத்த இடத்துக்கு போனீங்கன்னா வந்து ஈஸியாக பண்ணலாம். இங்கே பாருங்கள் நமக்கு வந்து 25 kg இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம வெயிட் செக் பண்ணும்போது நமக்கு வந்து 12.8 kg தான் இருக்குது. நம்ம வந்து சேஃபாக இருக்கும். அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருங்கள் ஒன்று ஒரு ஏர்லைன்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6ன்ற மாதிரி இருக்கும். இப்போது ஏர் ஏஷியாவில் போனீங்கன்னா ஏர் ஏஷியாவில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது இருக்கும். தாயில் போனீங்கன்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு இடம் இருக்கும். பேட்டிக்கில் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒன்று இருக்கும். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க கவுண்டர் வந்து வச்சுருப்பாங்க. நமக்கு ஏற்ற ஏர்லைன்ஸில் போய் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இங்கே வந்து நிறையா இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. மேபி வந்து பஞ்சாபில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் இங்கே வந்து நம்ம வந்து தாய் ஏர்வேஸ் இருக்குது. இங்கே தான் நம்ம வந்து போகணும். ஆனால் நான் பார்க்கும்போது பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இது வந்து ஸ்ப்ரிங் வெக்கேஷனால் வந்து எல்லாருமே வந்து அவங்க ஊருக்கு வந்து ஹாலிடேக்கு வந்து வெக்கேஷனுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. நான் லைனில் நின்று தான் வந்து நம்ம வந்து ஒரு போக போகிறோம். வாங்க எப்படி போகிறோன்றதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நம்ம பொறுமையாக முன்னாடி போய் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இது முடிச்சாச்சு. இப்போ வந்து போர்டிங்க்கு வந்து இந்த மாதிரி மேலே ஏறி போகணும். மேலே போனோன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம பேக் எல்லாமே வந்து செக்கப் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி செக்கப் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதில் போகும்போது வந்துட்டு சைட்லேயே வந்து நிறையா அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப் வந்து நிறையா இருக்கும். நம்ம இங்கே ஸ்நாக்ஸ் வாங்குறத நம்ம வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம உள்ளே வந்து வாட்டர் பாட்டிலில் வந்து வாட்டர் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதனால் வந்து நம்ம வாட்டர் பாட்டில் வந்து எம்ப்டி பண்ணிடணும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். மித்தபடி ஃபுட் ஐட்டம் எதுவுமே வந்து நம்ம வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது வந்து கிளியராக இருந்துக்குங்க. இங்கே பாருங்கள், இப்படி போயிட்டு ஒரு 2 பாதை இருக்கும். நம்ம உள்ளே நுழைஞ்சோன்னே நேராக போனோன்னா வந்து நம்ம பேக் எல்லாத்தையுமே வந்து செக்கப் பண்ணுவாங்க. See you தைவான், பபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதே முன்னாடி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து செக்கிங் ஏரியா. நம்ம போனோடனே நம்ம பர்ஸு, கீ, காயின்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக ஒரு ட்ரேயில் வச்சிடணும். பேகு, லேப்டாப்பு இது எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சுக்கணும். அதனால எப்போயுமே நீங்கள் வந்து அப்ராடு வரீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டக்கு டக்கு நம்ம வந்து செக்கப் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைனா வந்து தனித்தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுட்டே இருக்கணும். ஒரு கவர் இருந்துச்சுன்னா உங்கள் சார்ஜரு, பவர் பேங்க்கு, வாட்ச் இது எல்லாமே வந்து ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சிங்கன்னா வந்துட்டு ஈஸியாக வந்து நம்ம வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே போகலாம். உள்ளே போனதுக்கப்புறம் நான் வந்து இங்கே வந்து நம்மளோட பாஸ்போர்ட்டு எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஃபைனல் செக்கப்பு. இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு நம்ம டைரெக்டாக போய் நம்மளோட ஃப்ளைட்டில் வந்து ஏறிக்கலாம். இங்கே தான் வந்து நம்மளோட ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுவாங்க. ஐஸு, தம் ஃபிங்கர் எல்லாமே எல்லா டீட்டெயிலுமே வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம போனோன்னே இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் கேட் இருக்கும். பிசின்னு சொல்லிட்டு நமக்கான கேட் வந்து B4ன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நம்மளோட ஃப்ளைட் வந்து எந்த கேட்டில் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்த்துக்கணும். உள்ளே போனாலே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டியூட்டி ஃப்ரீ வந்து ஐட்டம் இருக்கும். நம்ம ஏதாவது வாங்குறது அப்படின்னா வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து உள்ளுக்க வந்து இதோட ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறேன். நீங்கள் இங்கே உள்ளதையும் வெளியே உள்ளதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது வந்து கம்மியாக இருக்கோ அங்கே வாங்கிக்கோங்க. நம்ம வந்து வெளியே இருந்துமே வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வரலாம். வெளியே இருந்து அப்படின்னா வந்து 7-Eleven, காஸ்கோ இந்த மாதிரி வெளியே இருந்துமே வந்துட்டு நம்ம வந்து வாங்கிட்டு வரலாம். இல்லைனா நீங்கள் உள்ளே வந்துமே வந்து நீங்கள் வீட்டுக்கு எது வாங்கிட்டு போகிறது அப்படின்னா வந்து வாங்கிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆல்கஹாலாக இருக்குது. இது வந்து ரெட் லேபிள், க்ரீன் லேபிள் இந்த மாதிரி வந்துட்டு சரக்கு ஐட்டம் எல்லாமே வந்து இங்கேயுமே இருக்கும். நம்ம இங்கேருந்துமே வந்து வாங்கிட்டு போகலாம். ஒரு பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து 2 லிட்டர் வரைக்கும் வந்து வாங்கிட்டு போகலாம். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் அதிகமாக வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து இது வந்து மேபி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து எடுத்து வச்சுப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு பாஸ்போர்ட்டுக்கு வந்து 2 லிட்டர் எடுத்துகிட்டு போகலாம். அதனால் அதை வந்து ஞாபகமாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வாங்கிட்டு போகாதீங்க. இதோட ப்ரைஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ஊருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லைனா ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்காவது நம்ம வந்து இங்கே வாங்கிட்டு போகணும் அப்படின்னா வந்து இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் வாங்கிட்டு போய் சேல் கூட பண்ணலாம். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதோட ரேட்லாம் பாருங்கள். இங்கேயும் வெளியும் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து வெளியே கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் பெட்டர் நீங்கள் வெளியே இருந்து வாங்கிட்டு வர்றது நல்லது. இல்லைனா நீங்கள் இங்கே வாங்கினாலுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃப். ஏன்னா வந்து நம்ம டியூட்டி ஃப்ரீ கவர் வச்சுருந்தோன்னா வந்து மேக்ஸிமம் எங்கேயுமே செக் பண்ண மாட்டாங்க. நம்ம பேசாமல் வந்து எடுத்துகிட்டு வந்து போயிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து நிறையா விற்பாங்க. நமக்கு இது மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸு, சாக்லேட் எல்லாமே வந்து நிறையா விஷயம் வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து கிடைக்கும். இந்த ஒரு ஷாப் மட்டும் இல்லை, நிறையா ஷாப் வந்து உள்ளுக்க வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்கும். நம்ம டியூட்டி ஃப்ரீயில் வந்து நம்ம ஊருக்கு வேணும்னா வந்து நம்ம வந்து போகும்போது வாங்கிட்டு போகலாம். இப்போ வந்து நம்ம எங்கே போகணும் அப்படின்னா வந்து பீக்கு போகணும். அப்போது வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து நம்ம நேராக போனோன்னா வந்து நம்ம ஃப்ளைட் இருக்க இடத்துக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக போயிடலாம்.
சைடில் எல்லாமே பாருங்கள் சைனீஸில் வந்து நிறையா அவங்களோட இதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து பி கேட்டுக்கு போகணும். அப்போ பி எங்கே இருக்கோ அந்த ஆரோவை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கிளம்பி நேராக போயிட்டே இருக்கலாம். ஏர்போர்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரியான பெருசாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நிறையா டியூட்டி ஃப்ரீ ஷாப்பும் வந்து நிறையா இருந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து இந்த சரக்கு ஐட்டம், பேக்ஸு, சிகரெட் இந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க முன்னாடியே. இங்கே பாருங்கள், ஒரு இதோட ப்ரைஸு வந்து இங்கே வந்து இருக்குது. நீங்கள் இதை வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. பாதி சரக்கு பேர் வந்து என்னன்னே தெரியலை. புதுசாக நிறையா இருக்குது. நம்ம வாங்குறது அப்படின்னா வந்து உள்ளே வந்து வாங்கிட்டு கூட போகலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து கீ செயினு, ஸ்ப்ரே, பெர்ஃப்யூம், இங்கே பாருங்கள் அழகழகான பொருட்கள்லாம் இருக்குது. சின்ன பொருளாக தான் இருக்குது. ஆனால் இதோட விலையெல்லாம் பாருங்கள், 7800. பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. வாட்செலாம் பாருங்கள், சூப்பர் வாட்சாக இருக்குது. ஆனால் இதோட ரேட்லாம் பார்த்தா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து நம்மளோட பிஏ நோக்கி போவோம். அங்கே தான் வந்து நம்ம தாய் ஏர்லைன்ஸ் வந்து இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தேவையான பற்றி அடுத்தடுத்து போடுற அப்டேட் ஈஸியாக அவங்கள வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம போகிற ஃப்ளைட். அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இது மேட் இன் தைவான். தைவான் வந்து ஒரு செமிகண்டக்டர் பேஸ்டு கண்ட்ரி. இது எல்லாமே வந்து சிப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மேட் இன் தைவான் அப்படின்றது வந்துட்டு இப்போது நம்ம வந்து செக்அப் பண்ணி நம்ம வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற்றுனாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்போர்ட்டும் போர்டிங் பாஸும் காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி வந்து உள்ளே போய்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்கான பாதை. எல்லாருமே வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து ஏறிட்டுருக்காங்க. நம்மளும் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு பாதை மாதிரி இருக்கும். இதில் நம்ம மேலே போயிட்டு இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். இதுதான் வந்து ஃப்ளைட்டோட டோரு. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே இது தான். நம்ம டிக்கெட்டை வந்து செக் பண்ணி நம்ம வந்து உள்ளே அனுப்புவாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் தாய் ஏர்வேஸ். ஃபுல் ஃப்ளைட்டு வந்து நான் உங்களுக்காக ரொம்ப பக்கத்தில் காட்டுறேன். இதுதான் வந்து மெயின் டோரு. இது பக்கத்தில் தான் வந்து நம்ம பைலட் இருப்பாங்க. இப்போ நம்ம டிக்கெட்டை வந்து செக் பண்ணி எந்த சீட் அப்படின்றத வந்து உள்ளே போக சொல்கிறாங்க. இப்போ தாய் எழுதியிருக்கு. இதுதான் வந்து பிஸ்னஸ் கிளாஸ். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் வந்து டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைஞ்சோடனே அவங்களுக்கான தனித்தனி சீட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு பெட்ஷீட் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா இது வந்து எக்கனாமிக் கிளாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சீட்டெல்லாம் வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கும். இதுதான் வந்து பிஸ்னஸ்க்கும் எக்கனாமிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. பிஸ்னஸ் கிளாஸில் பார்த்தோன்னா வந்து நல்லா கொஞ்சம் ஸ்பேசஸாக இருக்கும். எக்கனாமிக் பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து உள்ளே போயாச்சு. நம்ம சீட்டு வந்து இது பக்கத்தில் தான் வந்து எங்கேயோ இருக்குது. நம்ம வந்து சீட்டை வந்து கண்டுபிடிச்சாச்சு. நம்ம சீட்டு வந்து 43. இப்போ நம்ம சீட்டில் வந்து ஏறி வந்து உட்காந்தாச்சு. இதுதான் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே சீட். இது நம்ம ஃப்ரெண்டு சந்திர ப்ரோ. தைவான்லேருந்து பேங்காக் போகிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 hours கிட்டேயாவது ஆகும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து டிவி வச்சுருக்காங்க. இந்த டிவி ரிமோட் இருக்குது. நம்ம கேம் விளாட்றது அப்படின்னா வந்து நம்ம வந்து கேம் விளாண்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதிலே வந்து நம்ம லேப்டாப்பில் உள்ள மாதிரி வந்து கீபோர்டு எல்லாமே இருக்கும். ஜாய்ஸ்டிக் கேம் விளாட்ற மாதிரி விளாண்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகிறோம் என்னான்றது வந்து ஃபுல்லாகவே வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே உள்ள ஹோல் செட்டப்பு. எல்லாருக்கும் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு தனித்தனி டிவி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து தைவானில் இருக்கோம். தைவான்லேருந்து பேங்காக் போகிறோம். தெரியுது பார்த்தீங்களா, இந்த குட்டியூண்டாக இருக்குது. இதுதான் வந்து தைவான். இப்போ தைவான் தைப்பே பக்கத்தில் வந்து இருக்கும். இப்போ இந்த ரிமோட் எடுத்துகிட்டு நம்ம வந்து நிறையா என்டர்டெயின்மெண்ட் இதில் வந்து இருக்கும். நம்ம பாட்டு கேட்குறதுனா வந்து பாட்டு கேட்டுக்கலாம். கேம் விளாட்றதுனா கேம் விளாண்டுக்கலாம். மூவி பார்க்குறதுனா வந்து மூவி பார்த்துக்கலாம். ட்ராமா, வெப் சீரிஸ் இந்த மாதிரி எதுவும் பார்க்குறதுனாலும் இதில் வந்து நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க.
நான் ஒன்று ஒன்றா வந்து உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள் மூவிஸ் இருக்குது. இது வந்து நியூ ரிலீஸ் மூவி, ஆல் டைம் ஃபேவரட், தாய் மூவிஸ், வேர்ல்டு சினிமாஸ், கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபோல்டரில் வந்து டிஃப்ரெண்ட் மூவிஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். நமக்கு பிடிச்ச மூவியை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இவங்களே வந்து ஹெட்செட் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஹெட்செட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை. இது வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ ஹெட்செட்டு. இப்போ நம்ம ஏறின உடனே வந்து நமக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பில்லோ ஒன்று வச்சுருவாங்க. அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ ஹெட்செட் ஒன்று வந்து வச்சுருவாங்க. நம்ம எடுத்து நம்ம சீட்டு பக்கத்தில் இருந்து பாருங்கள், இது வந்து தாய் சிம்பிள், அவங்க ஏர்வேஸோட சிம்பிள். நம்ம சீட்டு பக்கத்துலேயே வந்து இந்த ஹெட்செட் சொருகிற மாதிரி வந்து இருக்கும். நம்ம சொருகிட்டு யாரும் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம ஹெட்செட் சொருகிற பின் இருக்கும். இதில் வந்து சொருகிட்டு நம்ம படம் பார்த்துட்டே வந்து 4 ஹவர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ளைட் வந்து எந்த பாதையில் போகும் அப்படின்றது வந்துட்டு, எவ்வளோ டிஸ்டன்ஸு, அதோடய விண்டு ஸ்பீடு எல்லாமே வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து காமிச்சிட்டே இருக்கும். நான் வந்து காட்டுறேன். நம்ம ஃப்ளைட் போயிட்டுருக்கும்போது வந்துட்டு நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் என்ன ஏதுன்றதை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சூப்பராக இருக்கும். பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே வந்து ரிமோட் வந்து வந்துடும். இதில் வந்து நம்ம தேவையானதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து படம் பார்த்துட்டே நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். தாய் ஏர்வேஸில் வந்து இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இந்த பாருங்கள், இது எல்லாமே வந்து நம்ம டைப் பண்ணுறதுனா டைப் பண்ணிக்கலாம், கேம் விளாட்றதுனா கேம் விளாண்டுக்கலாம். இது எல்லாமே வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், சைடில் ஏதோ ஒன்று வச்சுருக்கோங்க, லான்ச் ஃபார் டாக்ஸி, டேக் ஆஃப், லேடிங், கிரெடிட் கார்டு. இது எனக்கு என்னன்னு தெரியல. மேபி வந்து நம்ம எது கேம் அந்தமாதிரி விளாட்றது அப்படின்னா நம்ம கிரெடிட் கார்டு இன்செட் பண்ணி நம்ம விளாட்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இப்போ நம்ம யாருக்கும் கால் பண்ணுறது அப்படின்னா வந்து நம்ம கால் பண்ணி நமக்கு எதுவும் ஜூஸு, வாட்டர் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா வந்து நம்ம அதை ப்ரெஸ் பண்ணால் வந்து நமக்கு தேவையானதை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த இதில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்டர்டெயின்மெண்ட், இது வந்து அந்த தாய் லாங்குவேஜில் இருக்குது. நான் உங்களுக்கு அதை அப்படியே அது வந்து இங்கிலீஷில் மாற்றி பார்த்தாலுமே வந்து இது தான் காட்டும். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து இது இருக்கும். இது பாருங்கள், ஃபிலிம் இருக்குது, டிவி இருக்குது, மூவிஸ் வந்து நிறையா மூவிஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது நம்ம ஜோக்கர் மூவி. இதுலேயே வந்து நிறையா நம்ம தமிழ் படமுமே வந்துட்டு இதில் வந்து இருக்குது. அது என்ன படம் இருக்குன்றதை வந்து நான் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து காட்டுறேன். இந்த மாதிரி நான் ஒரு மூவியாக வந்து நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா நான் தமிழ் படம்லாம் இதில் வந்து இருக்கே அப்படின்னு. அப்போ நம்ம தமிழ் மூவி வந்து எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். அது என்ன தமிழ் மூவி அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து பின்னாடி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர்லேயே வந்துட்டு நான் வந்து சும்மா செக் பண்ணி என்னென்ன படங்கள் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டே வந்தேன். இப்போ இதுக்குள்ளே போனோன்னா இதுலேயே வந்து நிறைய மூவிஸ் வெரைட்டியாக இருக்குது. அது ஒரு படம் இல்லை. இப்போ ஜோக்கர் அது உள்ள போனீங்கன்னா அந்த மாதிரி அது ரிலேட்டடான மூவிஸ் வந்து நிறையாவே இருக்குது. நம்ம என்ன படம் வேணுமோ அந்த படத்தை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே ஒரு மூவியாக வந்து நான் வந்து தேடிட்டே போயிட்டே இருந்தேன். இதுலேயே வந்து பார்த்தோன்னா வந்து நிறையா தமிழ் மூவிலாம் இருந்துச்சு. மிக்சிங் மூவி இருந்துச்சு, ஜப்பானீஸ் மூவி இருந்துச்சு, சைனா மூவி இருந்துச்சு, கொரியன் மூவி இருந்துச்சு, அப்புறம் ஹிந்தி மூவிஸ் இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு நிறையா தமிழ் மூவிஸும் வந்து நிறையா இருந்துச்சு. நமக்கு தேவையான படத்தை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளே வந்து கிளிக் பண்ணி நம்ம எவ்வளோ தூரத்தில் போகிறோம், எங்கனுக்குள்ளே போகிறோம் அப்படின்றதையுமே வந்துட்டு இதில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். எவ்வளோ கிலோமீட்டரில் வந்து நம்ம போகிறோம், இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது வந்து இது வந்து காட்டுவாங்க. அதே மாதிரி வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, இன்சைட் டெம்பரேச்சர் எவ்வளோ, அவுட் சைட் டெம்பரேச்சர் எவ்வளோ, இப்போ ஃப்ளைட் வந்து எங்கனுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் வந்து நம்ம இது வந்து பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஃப்ளைட் வந்து கிளம்பி வந்து தான் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம கடல் மேலே வந்து பறந்துட்டுருக்கோம். கிளம்பி ஆல்ரெடி 14 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதோடய விண்டோட ஸ்பீடு எவ்வளோ எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துட்டே போகலாம்.
இது எல்லாமே வந்து தாயில் வந்து நம்ம இந்த கம்ப்யூட்டரில் வந்து நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மூவிஸ்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி தேடிகிட்டே இருக்கும்போது தான் வந்துட்டு ஒரு தமிழ் படம் ஒன்று பார்த்தேன். இங்கே பாருங்கள், வடக்குப்பட்டிய ராமசாமி சந்தானத்தோட மூவி. எங்கே வந்து சந்தானம் வந்து ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். படம் என்னடா இது, எனக்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நம்ம தமிழ் படமா, அதுவும் வடக்குப்பட்டிய ராமசாமியா அப்படின்னு பார்த்துட்டு சரி இந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை போட்டுட்டு ஹெட்செட்டில் மாட்டிட்டு நான் படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு தாயோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போட்டாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலே வந்துட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்ன ஏது அப்படின்றது வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து சொன்னாங்க. விளம்பரம் முடிஞ்சோடனே படம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல படம், நல்லா கொஞ்சம் நேரம் நான் பார்த்தேன். ஏன்னா அந்த படம் பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லை. டக்குன்னு ஒரு தமிழ் பேர் வடக்குப்பட்டி ராமசாமின்னு பார்த்தோன்னே எனக்கே வந்து ஒரு மாதிரி பயங்கரமான சந்தோஷமாயிடுச்சு. என்னடா ஒரு தமிழ் படம் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க ஒரு ஃப்ளைட்டில் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு தமிழை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. படம் போட்டாங்க. படம் போட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் ஹெட்செட்டை போட்டு ஃபுல் ஜேர்னி முடிகிற வரைக்குமே வந்து இந்த படத்தை தான் வந்து நான் பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். பார்த்துட்டே இருக்கும்போது பெட்ஷீட் வேணால் நமக்கு வந்து பெட்ஷீட் கொடுத்துருவாங்க. தமிழ் பாருங்கள் வேறு லெவலில் வந்து எங்கே வந்து தமிழ் வந்து இருக்குது அப்படின்ட்டு, அதுவும் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட வந்து இருந்துச்சு. படம் பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு நமக்கு தேவையான ஃபுட்டு வந்து கொடுத்துருவாங்க. நான் என்னென்ன ஃபுட்டு வந்து இந்த ஃப்ளைட்டில் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இதில் வந்து நம்ம தாயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆர்டர் பண்ண தேவையில்ல. நம்ம டிக்கெட் புக் பண்ணாலே போதும். அவங்களே வந்து நமக்கு வெஜ் வேணுமா, நான்வெஜ் வேணுமா, சிக்கன் வேணுமா, ஃபிஷ் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு எது தேவையோ அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து சுட சுட நம்ம கையில் வந்து கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ஒன்று கொடுத்துருவாங்க, ஒரு பன் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் ஒன்று வந்து இருக்கும். அப்புறம் ஒரு கேக் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம காஃபி வேணும், இது வந்து பட்டர். நம்ம காஃபி வேணால் இதில் வந்து நம்ம வந்து காஃபி வாங்கிக்கலாம். ப்ரெட்டுக்கு வந்து நமக்கு வந்து பட்டர் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்பூன் வந்து கொடுத்துருவாங்க. அதிலே வந்து வெட் டிஷ்யூ எல்லாமே வந்து வச்சுருவாங்க. எல்லாருமே வந்து படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வடக்குப்பட்டி ராமசாமியை போட்டுட்டு படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. படம் பார்த்துட்டே வந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஃப்ளைட்டில் போகிறதுக்குமே வந்து நான் வந்து சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒயிட் ரைஸு அப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் கிரேவி வச்சு கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு வந்து ஆனால் ரீசனபிளாக நல்லா தான் இருந்துச்சு. வயிறு வந்து எனக்கு வந்து நல்லா ஃபுல்லாகிடுச்சு. பார்க்க கொஞ்சமாக இருந்துச்சு. பாருங்கள், வடக்குப்பட்டி ராமசாமி ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வந்து தமிழ் படம், அதுவும் சந்தானம் படம், அதுவும் நம்ம ஒரு கிராமத்து படம் பார்க்கும்போது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்தாச்சு. இப்போது வந்து வெஜிடபிள்ஸ் இங்கே பாருங்கள், நிறையா இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஹெட்செட்டை போட்டுட்டு வடக்குப்பட்டி ராமசாமி படத்தை பார்த்துட்டு, இந்தமாரி நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ளைட்டில் ஒரு தமிழ் படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு நல்லா டேஸ்டான ஃபுட்டாக இருந்துச்சு. அதேமாதிரி வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃப்ரூட்ஸுமே வந்து சாப்பிட்டுட்டு படத்தை பார்த்துட்டே வந்து இந்த ஜேர்னியை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி நான் போயிட்டுருந்தேன். நீங்கள் இது வரைக்கும் தாயில் போகல அப்படின்னா வந்து ஒரு டைமாவது வந்து தாய் ஏர்வேஸ் புக் பண்ணி போங்க. ஏன்னா வந்து ஏர் ஏஷியா, பேட்டிக்லாம் பார்த்தோன்னா வந்து இந்தமாதிரி டிவி இருக்காது. அது ரொம்ப சின்னதாக, சீட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் தாயை பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து உட்காந்து போகலாம். அதே மாதிரி ஃபுட்டுமே வந்து ரொம்ப நீட்டான ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அடுத்து வந்து ட்ரிங்க்ஸ் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சுடுவாங்க. இப்போ நம்ம ட்ரிங்க்ஸ் பார்த்தோன்னா வந்துட்டு ஆல்கஹால் இருக்கும், ஆப்பிள் ஜூஸ் இருக்கும், ஆரஞ்சு ஜூஸ் இருக்கும், காஃபி இருக்கும். நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு கேக் மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு 3 லேயராக வந்து உள்ளுக்கு வந்து ஸ்டஃப் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டஃப்பு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உள்ளே நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. இந்த க்ரீன் கலரில் உள்ளது இது வந்து மோச்சின்னு நினைக்கிறேன். இது வந்து சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயுமே வந்து அடுத்து வந்து ட்ரிங்க்ஸ் வந்துருச்சு.
இருந்தாலும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்கு அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் வந்து படம் பார்த்துட்டே வந்து எல்லாத்தையுமே வந்து அழகாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து ட்ரிங்க்ஸ்க்காக வெயிட் பண்ணுவோம், என்னென்ன ட்ரிங்க்ஸ் வருது அப்படின்றதுக்காக. படம் நல்லா காமெடியாக தான் இருந்துச்சு. சந்தான படம்னாலே நம்ம வந்து சொல்லவா வேணும். அதனால் வந்து ஒரு சூப்பரான மூவி ப்ளஸ் வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டுருந்தேன். இப்போது சாப்பிட்டு முடிச்சோன்னே வந்து அடுத்து வந்து ட்ரிங்க்ஸ் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் என்னென்ன ட்ரிங்க்ஸ் இருக்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். சரக்கு, ஒயின்னு, ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், டீ, பிளாக் டீ, க்ரீன் டீ எல்லாமே வந்து இருக்கும். இப்போ நம்ம எது வேணுமோ அதை வந்து நம்ம வந்து வாங்கி குடிச்சிக்கலாம். நான் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆப்பிள் ஜூஸ் வந்து சொன்னேன். ஏன்னா ஆப்பிள் ஜூஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தாயில் வந்து ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து ஆப்பிள் ஜூஸ் வாங்கிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பீர் வேணும் அப்படின்னாலுமே வந்து நம்ம வந்து பீருமே வந்து வாங்கிக்கலாம். காஃபி வேணாலுமே காஃபி வாங்கிக்கலாம். ஹாட் ட்ரிங்க்ஸ் எது வேணாலுமே வந்து அதுவுமே வந்து கொடுப்பாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நமக்கு கொடுப்பாங்க. கரெக்டாக ஃபுட்டு சாப்பிட்டு முடித்த உடனே வந்துட்டு உடனே வந்து நமக்கு வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ கோக் வேணாலுமே வந்து கோக்குமே வந்து இருக்கும். நமக்கு என்ன ட்ரிங்க்ஸ் தேவையோ அந்த ட்ரிங்க்ஸை வந்து நம்ம வந்து வாங்கி வந்து குடிச்சிக்கலாம். நமக்கு இன்னும் வேணும் அப்படின்னாலுமே வந்து நம்ம பேக் சைடு போயிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நான் முன்னாடியே வந்து ஒரு ஆப்பிள் ஜூஸ் கேட்டேன். அவங்க பார்த்தா என்னை சுற்றி உள்ள எல்லாருக்குமே வந்து கொடுத்தாங்க. என்ன மறந்துட்டாங்க. நானும் அவங்கள பார்த்துட்டே இருந்தேன். சரி ஆப்பிள் ஜூஸ் இப்போ கொடுப்பாங்களா அப்புறம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு யாரோ கோக் கேட்டிருக்காங்க வித் ஐஸ் க்யூப்ஸோட. அதனால் அவங்க ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆப்பிள் ஜூஸை ஊற்றி நம்ம கையில் கொடுத்தாங்க. அப்படியும் பாருங்கள், ஆப்பிள் ஜூஸை ஊற்றிட்டாங்க. நம்ம கையில் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கொடுக்கவே இல்லை. நானுமே வந்து பார்த்துட்டே இருந்தேன், எப்படா நம்ம ஆப்பிள் ஜூஸை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தாங்க. ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு அப்பாடா எப்படியோ நமக்கு வந்து ஆப்பிள் ஜூஸ் வந்துருச்சு. ஆப்பிள் ஜூஸும் வடக்குப்பட்டி ராமசாமியும் அப்படின்ற மாதிரி நான் படத்தில் பார்த்துட்டேன். ஆப்பிள் ஜூஸை குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, அந்த ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், ஃப்ளைட் போயிட்டே இருக்குது. ஆனால் வந்துட்டு நம்ம ஃப்ளைட்டில் போகிற அந்த ஒரு இதே இல்லை, ஒரு ஷேக்கிங்கே இல்லை. அப்புறம் எல்லாருக்குமே வந்து என்ன இங்கே பாருங்க வந்து ஃபுல் மேப்பு ஜூஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம தைப்பேலேருந்து ஹாங்காங் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து பேங்காக், ஆல்மோஸ்ட் பேங்காக் பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் வந்து நம்ம ஃப்ளைட் வந்த பாதை. கிளியராக வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்றத வந்து க்ளீனாக இதில் வந்து தெரியும். இந்த மாதிரி மேப்பில் பார்த்தோன்னா தைப்பே டு பேங்காக் இது வந்து பாருங்கள் எவ்வளோ மீட்டர் இருக்குது, எவ்வளோ விண்டு ஸ்பீடு, டெம்பரேச்சர் எவ்வளோ, எல்லாமே வந்து நமக்கு வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் வந்து பேங்காக்லேருந்து இந்தியாவுக்கு எப்படி போனேன் அப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அது வரைக்கும் பாய்.